கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மத சகோதரர்களாக இருந்தார். அவர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், அதாவது மாற்று மத சகோதரர்களை நாம் எவ்வாறு நடக்க வேண்டும், அவர்களிடத்தில் எவ்வாறு பழக வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு யூதருடைய ஜனாஸா போகிறது. அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிகிறது, அது யூதருடைய ஜனாஸா. அந்த ஜனாஸா யூதருடைய ஜனாஸா போகிறது. உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருந்து நிற்கின்றார்கள். ஒரு யூதருடைய மாற்று மதத்துடைய சகோதரருடைய ஜனாஸா போகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருந்து நிற்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருந்தவர்கள் தோல் செய்தார், யார் சொல்லலாம், அது யூதருடைய ஜனாஸா. அப்பொழுது குமாரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அலைஸத்து நஃப்ஸி, அது உயிர்தானே, அது ஒரு உயிர்தானே, அது யூதராக இருந்தார்கள் என்ன, மாற்று சகோதரராக இருந்தார் என்ன, அது ஒரு உயிர்தானே, ஏன் எழுந்து இருக்கக்கூடாதா என்று கேட்டார்கள். கேட்ட மாத்திரத்தில் எந்த தோழர் கேட்டாரோ இந்த விஷயத்தை சொன்னதோடு அந்த தோழர் அமர்ந்து விட்டார். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மதத்தார்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், அவர்கள் அந்த குணத்தை, அந்த அகலாக்கை எந்த அளவிற்கு அவர்கள் எடுத்துக் காட்டுகிறார்கள் என்பதை நாம் பார்த்து விளங்கி நடக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கை. இதை இருந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்களுக்கு மத்தியிலே உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்திலையும் படிப்பினைகளை நாம் பெற வேண்டும். அவருடைய குணங்கள், பஹ்ரைனிலிருந்து 1,00,000 தீனார் வருகிறது, 1,00,000 தீனார் வருகிறது. உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தீனாரை, அந்த தேகத்தை விசித்தார்கள், மஸ்ஜித் நபவியிலே பரப்பிவிட்டு, யாருக்கு தேவையுடையவர்கள் இருக்கிறீர்களோ, யாருக்கு தேவைப்படுகிறதோ அதை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்கள் எல்லோரும் வந்து தேவையான திரவியத்தை தீனாரை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், நாணயத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், யார் ஸல்லல்லாஹு, நான் அதிலிருந்து எடுத்துக் கொள்ளலாமா என்று கேட்டார்கள். அப்பொழுது குமாரன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய இல்லத்திலே போய் ஒரு பையை எடுத்துக் கொண்டு வந்து பை நிரம்ப அள்ளுகின்றார்கள். அந்த நாணயத்தை, அந்த திரவியத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பை நிரம்ப அள்ளுகின்றார்கள். அள்ளி வைத்து விட்டு தூக்குகிறார்கள். அவர்களால் தூக்க முடியவில்லை. உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள், யா ஸல்லல்லாஹ், என்னால் தூக்க முடியவில்லை, ஆகவே ஒரு தோழரை அனுப்பி அதை எனக்கு தூக்கி தர சொல்லுங்கள், தூக்கி கொண்டு வர சொல்லுங்கள் என்று சொல்கின்ற பொழுது உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது என்னால் முடியாது, நான் சொல்ல முடியாது, நான் சொல்ல மாட்டேன், நீங்களே தூக்கி செல்லுங்கள், உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார்கள். மீண்டும் போய் அந்த பையை தூக்குகின்றார்கள், தூக்க முடியவில்லை. மீண்டும் நாயகத்திலிருந்து கேட்கின்றார்கள், யா ஸல்லல்லாஹ், என்னால் தூக்க முடியவில்லை, எனக்கு ஒரு தோழரை அனுப்பி தூக்கி கொண்டு வர சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இவ்வாறு 3 முறையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், முடியாது என்று சொல்கின்றார்கள். உடனே உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கு தேவையானதை எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அந்த பையில் இருந்து ஒரு கையை அள்ளி போட்டு என்ன செய்கிறார்கள், தூக்குகிறார்கள், தூக்க முடியவில்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் ஒரு கையை அள்ளி போட்டு தூக்குகிறார்கள், தூக்க முடியவில்லை. 3வது முறையாக அள்ளி போட்டு தூக்குகிறார்கள், தூக்க முடியவில்லை. 4வது முறை அள்ளி போட்டு பையை தூக்குகிறார்கள், தூக்கி கொண்டு சென்று விடுகிறார்கள். இந்த காட்சி அரசு ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கொண்டிருக்கிறார். மஸ்ஜித் நபவியில் நடக்கக்கூடிய இந்த காட்சியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அரசு ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், தூக்கி கொண்டு தன்னுடைய இல்லம் வரையும் செல்கிறார்கள். செல்லக்கூடிய காட்சியை 2 பேரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய இல்லம் வீட்டுக்குள்ளே சென்றதற்கு பின்னாடி உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் தொடர்களை கூப்பிட்டு, யாருக்கு தேவைப்படுகிறதோ, யாருக்கு இந்த தீனார் யாருக்கு தேவைப்படுகிறதோ தேவையுடையவர்கள் அள்ளிச் செல்லுங்கள் என்று சொன்னார்கள். வந்த 1,00,000 தீனார்களையும் 1,00,000 தீனார்களையும் ஒரு பைசா கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்காமல் தன்னுடைய தோழர்களுக்கு கொடுத்தார்கள் என்றால் அவருடைய அக்லாக் எவ்வாறு இருந்தது. இந்த இடத்திலே நமக்கு நம்முடைய சொந்தத்திற்கு ஒரு விஷயத்தை பங்கு வைக்க வேண்டும். அண்ணன் தம்பி உறவுகளுக்கிலே, தன்னுடைய தாய் தந்தையின் உறவுக்கிலே ஒரு பொருளை நாம் பங்கிட்டு கொடுக்கின்ற பொழுது
நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய குணங்கள் எவ்வாறு இருக்கிறது? அண்ணன் தம்பிக்கு உயர்தர பொருளை கொடுப்பாரா அல்லது எல்லோருக்கும் சமமாக கொடுப்பாரா? நாயகத்துடைய உம்மத்து என்று நாம் சொல்லக்கூடிய நாம், நாயகத்துடைய வாரிசு என்று சொல்லக்கூடிய நாம், அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியிலே பிரிவுகள், பாகுபாடுகள் இருக்கின்றன. தந்தை பிள்ளைகளுக்கு மத்தியிலே பாகுபாடுகள் காட்டுகின்றார்கள். அவரிடத்தில் நல்ல குணங்கள் இல்லை. தந்தை தந்தைக்கு கொடுத்தால் நல்ல குணத்தோடு பார்க்கின்றார், அவனை நல்லவன் என்று சொல்கின்றார். பிள்ளை கொடுக்கவில்லை என்றால் தந்தை என்ன பிள்ளை நான் பெற்றெடுத்திருக்கிறேன் என்று திட்டுகின்றார். ஆனால் அன்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை, அவருடைய தோழர்களுக்கு இருக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுத்தார்கள் என்றால் அவருடைய அகலாக் எவ்வாறு இருக்கிறது? அவருடைய அகலாக்கை பற்றி நாம் என்ன சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லிலிருந்து நாம் பாடம் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு போர்க்களத்துக்கு செல்கின்றார்கள். பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது வழியிலே ஒரு மிருகம், மிருகத்திடத்திலே அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிடத்திலே எவ்வாறு பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்ற வரலாறு ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. வழியிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாய் தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. நாம் என்ன செய்வோம்? ஒரு 10 பேர் 5 பேர் போகின்ற பொழுது நாம் ஒப்பிடுப்போம். நாம் மிருகத்திடத்தில் நமக்கு அந்த பழக்கம் இருக்கும். அன்றைய காலத்தில் அந்த பழக்கங்கள் இருந்திருக்கு. அப்பொழுது சஹாபாக்கள் போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சஹாபி என்ன செய்கிறார்கள்? கல்லெடுத்து அடிக்கின்றார்கள். அந்த நாய் குட்டிக்கு பால் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாய் கல்லெடுத்து அடிக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காட்சியை பார்த்து அந்த இன்னொரு சஹாபியிடத்திலே, தோழரிடத்திலே, நீங்கள் இங்கே நெல்லுங்கள், யாரும் எந்த தோழர்களும் அந்த நாய்க்கு இடையூறு செய்துவிடக்கூடாது. அந்த நாய் தன்னுடைய குட்டிகளுக்கு, பிள்ளைகளுக்கு சரியான முறையில் பால் கொடுக்க வேண்டும். ஆகவே நீங்கள் இங்கே காவலுக்கு நில்லுங்கள் என்று ஒரு தோழரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்த்தினார்கள் என்றால் அவருடைய அகலாக் எப்படிப்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவருடைய நற்குணங்கள் எப்படிப்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ படைப்பிடங்களிடத்திலேயும் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். இன்று நாம் வளர்க்கக்கூடிய பிராணிகளிடத்திலே நாம் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய பிள்ளைகளிடத்தை நாம் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றோம்? ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்றோம். ஒரு குடும்பத்தை பற்றி சொல்கின்ற பொழுது குடும்ப தலைவர் எவ்வாறு இருக்க வேண்டும்? குடும்பத்தில் அவன் சிறந்த ஒரு மனிதனாக, சிறந்த அகலாக்குடையவனாக எப்பொழுது அவன் திரும்புகின்றான், அவன் அந்த நிலைக்கு வருகிறான் என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு ஹதீஸிலே வருகின்றது. பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு வீட்டுக்குள்ளே, ஒரு இல்லத்துக்குள்ளே ஒரு மனிதன் கணவன் செல்கின்ற பொழுது அந்த இல்லத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மனைவியும் சரி, பிள்ளைகளும் சரி, எல்லோரும் அவர்களை, அந்த கணவனை, தன்னுடைய தந்தையை, தகப்பனை என்ன செய்ய வேண்டும்? இன்முகத்தோடு வரவேற்க வேண்டும். சந்தோஷத்தோடு, ஆனந்தத்தோடு அவன் வருகிற வருகையை எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஒரு தாய், ஒரு கணவன், ஒரு மனிதன் இல்லத்திற்குள்ளே செல்கின்ற பொழுது எல்லா பிள்ளைகளிலிருந்து, தன்னுடைய மனைவியிலிருந்து விரண்டோடுவார்கள். அவன் சிறந்த மனிதனாக அல்ல, சிறந்த அகலாக்குடையவனாக இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவன் போகின்ற பொழுது சந்தோஷத்தோடு, ஆனந்தத்தோடு வரவேற்க வேண்டும். மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்க வேண்டும், யாராக இருக்கட்டும். அத்தா வந்தால், அப்பா வந்தால் நாம் சந்தோஷம் அடைகிறோம், நாம் நம்மின் மூலமாக அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் என்ற அந்த மனப்பக்குவம் இருந்தால்தான் அவன் தான் சிறந்த அகலாக்குடையவன் என்று பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். உங்களிலே சிறந்தவர் யார் என்றால் உங்களுடைய மனைவி மக்களிடத்திலே சிறந்தவர் தான் உங்களிலே சிறந்தவர் என்று பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார். அப்படி ஒவ்வொரு விஷயங்களிலேயும், ஒவ்வொரு சொல்களிலேயும் பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அகலாக்கை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும். நாம் எடுத்து நடப்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய எண்ணங்களை உயர்த்தக்கூடியவனாக, நம்முடைய அமல்களை உயர்த்தக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய நாளை வறுமையிலே நம்முடைய மீசான் தட்டு, நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ், நம்முடைய அமல்கள் மீசான் தட்டிலே கனமுடையதாக வேண்டும் என்றால் நல்ல அஹ்லாக் இருக்க வேண்டும். நல்ல அஹ்லாக் இருந்தால்தான் நம்முடைய மீசான் தட்டு கனமாக கனமுடையதாக ஆகும் என்பதை நாம் விலகி செயல்பட வேண்டும்.
என்னதான் விடிய விடிய அமல்கள் செய்தாலும் சரி, நாம் அள்ளியதை தான நன்மைகள் செய்தாலும் சரி, எதுவும் பிரயோஜனம் பெற வேண்டும் என்றால், அதிலே நாம் நன்மையை பெற வேண்டும் என்றால், நம்முடைய குணங்கள் அஹ்லாக் நன்றாக இருந்தால் அதிலே நாம் வெற்றி அடைவோம். இல்லை என்றால் நிச்சயமாக அதனை மூலமாக நாம் நரகம்தான் செல்வதை தவிர அல்லாஹ் அஹ்லாக் இல்லை என்றால் நாம் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களாகத்தான் இருப்போம். நல்ல அஹ்லாக் உடையவர்களாக, நல்ல குணமுடையவர்களாக வாழ்ந்து உமானபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு கற்றுத் தந்தார்களோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து செயல்படக்கூடியதாக அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய முழுமையான முஸ்லிமான ஆட்கள் அனைவரும்